ஏன் முதலாளி இங்க சாமி கும்பிடுறத விட்டு நீங்க அந்த பக்கம் போறீங்க? சாமி கும்பிடுறதெல்லாம் சாதாரண விஷயம். எனக்கு சாமி கும்பிட தெரியாதா? அப்புறம் என்ன? ஒரு முக்கியமான விஷயமா இல்ல உன்னை கிணத்து பக்கம் கூட்டு போறேன். முக்கியமான விஷயமா? என்னது? அது என்னன்னா கிணத்துல தண்ணி இறைச்சி உன் தலையில ஊத்த போறேன். பச்சை தண்ணியவா? ஆமா. மார்கழி மாசம் முதலாளி. அதான் வேண்டுதலே. பச்சை தண்ணிய ஊத்தி ஈர துணியோட இந்த கோயில 3 தடவை நீ அங்க பிரதட்சணம் பண்ணணும். வேலைக்கு சேர்க்கும் போதுலாம் நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா, பெரிய வேலை லிஸ்டா கொடுப்பேன். உங்க சம்சாரத்தோட நீவு நாளைக்கு நான் எதுக்கு முதலாளி அங்க பிரதட்சணம் பண்ணணும்? அவன் கிறுக்கனா இருக்கான். 55 வயசுல என்னால படுக்கவே முடியல. பச்சை தண்ணிய ஊத்திக்கிட்டு எப்படி உருள்றது? லண்டன்ல இருந்து என் பையன் வந்தாலாவது உருளுவான். அவன் வரல, அதனாலதான் உன்னை உருள சொல்றேன். என்ன இப்படி கொடுமைப்படுத்தி கும்பிட சொல்றீங்களா முதலாளி? அப்புறம் அந்த ஆட்டுக்கு எனக்கு என்ன முதலாளி வித்தியாசம்? பாரு, இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாத. ஆட்டை ஒன்னையும் கம்பேர் பண்ணாத, அது ரொம்ப வருத்தப்படும். சரி, போனா போது ஊத்துங்க. எது? நீ என்ன சிவலிங்கம் நினைப்பா? நான் அபிஷேகம் பண்ணணுமா? எடுத்து ஊத்திக்கடா கழுத. முதல்ல வேற வேலை பார்க்கணும். முருகா இந்த ஆட்டம் ஆடுறிய? ஏண்டா உடம்பெல்லாம் ஆடுது முதலாளி. ஆடிக்கிட்டே போய் அர்ச்சனை சீட்டை வாங்க. வாட்ச பாத்துங்க. வணக்கம் சார், இவங்கதான் எங்க அம்மா. வணக்கங்க. வணக்கம். ஆமா, அன்னைக்கு நீதானே பஸ்ல பொட்டி மாறி போச்சுன்னு கொண்டாந்து கொடுத்த? ஆமா சார், ரவி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. ஆமா ஆமா. கையில தட்டோட வந்திருக்கீங்க, ஏதாவது வேண்டுதலா? என் சம்சாரத்தோட நினைவு நாளுமா, அதனாலதான் அவனையும் கூட்டு வந்திருக்கேன். வரட்டுமா? என்ன மன்னிச்சங்க முதலாளி. நம்மால கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த நேரத்துல நான் உங்களுக்கு அங்க பிரச்சனை பண்ணி அப்படி பண்ணும்போது என் விஷயம் எக்கத்தப்பா விலகி கண்ணு பட்டுங்கிறியா? அட அறிவட்டவனே, அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கின பிற்பாடு வேண்டுதலை மாத்த முடியாதுரா. சரி முதலாளி, நான் இந்த பிரார்த்தனையே சாக்கா வச்சு சென்டிமெண்டா அவன் மனசை டச் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் அப்படியே முன்னாடி போறேன். நீங்க பின்னாடியே என்ன ஃபாலோ பண்றாளான்னு நைஸா பாருங்க. என்ன முதலாளின்னு நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா? இந்த சூழ்நிலையில எனக்கு தெய்வத்தை தவிர நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. தெய்வத்தை இந்த வேலையெல்லாம் நான் செய்ய சொல்ல முடியாது. அதனால நான் செய்யணுன்றியா? எனக்கு இது வேணும் இன்னும் வேணும், பேசாம உருளு. பிரியா, பார்ட்டி வருதா முதலாளி? வந்தா சொல்ல மாட்டேனா? பரதேசி, ஒழுங்கா உருள்ற. நல்லா பாருங்க முதலாளி. எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவ என்ன இத்தனோண்டு ஆளா? இது என் வாழ்க்கை பிரச்சனை முதலாளி. சொல்லிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை பிரச்சனை ஆயிடும். கடவுளை நினைச்சுக்கிட்டு உருள்றா கபோதி. கண்டவளை நினைச்சுக்கிட்டு உருண்டின்னா புண்ணியம் கிடைக்காது. புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டும், எனக்கு அவ கிடைச்சா போதும். கோயில் புனிதத்தையே கெடுத்துருவ போல இருக்கு. இனிமேலும் உன் பின்னால வந்தா எனக்கு மரியாதை போயிடும். நீயே தனியா உருளு, நான் வரேன். ஏன் சார் பாதியிலே நிறுத்திட்டீங்க? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்களே. உங்க வேண்டுதலை பத்தி அப்பா என்கிட்ட சொன்னாரு. அப்பா சொன்னாரா? அப்ப சரியாதான் இருக்கும். உங்க அம்மா கொடுத்து வச்சவங்க சார். இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு உயிரோட பேரண்ட்ஸ் இருக்கும் போதே அவங்கள மதிக்காத பிள்ளைங்க இருக்கும் போது செத்து போன அம்மா மேல இவ்வளவு அஃபெக்ஷன் வச்சிருக்கீங்களே. ரியலி யூ ஆர் கிரேட். எங்க அம்மா ஒண்ணும் சாகல. சரி சரி, இன்னும் உங்க அம்மா உங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க. போதுமா? எங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வரேன். ஏம்மா, தாய் இல்லாம ஒருத்தர் வளர்ந்தாருன்னா அவர் எப்படி இருப்பாரு? இதை ஏன் கேக்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் கேட்டேன். 20 வயசுல நீ இந்த அளவுக்கு யோசிக்கும் போது உன்னை பெத்தவ 40 வயசுல உன்னை விட அதிகமாவே யோசிப்பேன் இல்லையா? இதெல்லாம் உங்ககிட்ட கேக்குறேன்னு நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேட்டுட்டே இல்ல, அப்புறம் என்ன தப்பா எடுத்துக்கிறது? அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? கோயில்ல பார்த்தவரையா? அப்படின்னா நீ அவரை நினைக்க ஆரம்பிச்சிட்ட. உனக்கு பொருத்தமானவராங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். உங்க அப்பாவுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான்.